ஹாய். இன்னைக்கு நம்ம ரொம்ப பழமையான ஒரு பாரம்பரியமான ஒரு சத்தான ஒரு ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட் என்னன்னு பார்க்குறீங்களா? அந்த ஸ்வீட் பேர் ஆடி கும்மாயம். இது உளுந்து, கொஞ்சோள பச்சரிசி, பயறு, பாசிப்பருப்பு, இதெல்லாம் வச்சு தான் கருப்பட்டி, இதை வச்சு சில பேர் வெல்லம் வச்சு கூட செய்வாங்க. நம்ம அதோட ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் உளுந்து எடுத்து அதை வறுத்துருக்கேன். ரொம்ப கருகும்படியாக வறுக்கக்கூடாது, லேசாக கலர் மாறினா போதும். அதோட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அந்த சூட்டில் அந்த ஏலக்காய் சேர்ந்தாலே போதும். லேசாக வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு அந்த நான் அடுப்பை சிம்மில் தான் போட்டிருக்கேன். சிம்மில் போட்டே தான் வறுக்கணும். அடுத்து நம்ம பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து, பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இதையும் லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்து அந்த உளுந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து இதையும் போட்டு வச்சுக்கணும். இந்த ஸ்வீட் வழக்கமாக ஆடி மாதத்தில் இந்த ஸ்வீட் பண்ணுவாங்க. இது பாரம்பரியமாக எல்லோரும் நம்ம முன்னோர்கள் செய்கிற ஸ்வீட்டு. இது நல்லாயிருக்கும். அதே டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதையும் லேசாக வறுத்துருங்க. வறுத்துட்டு இது 3ஐயும் ஒன்றாவே சேர்த்து ஒரே பிளேட்லேயே போட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போகிறோம். இது கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது நம்ம அதிகமாக போட்டு செய்யணும் அப்படின்னா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதை அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் எடுத்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா கெட்டெல்லாம் போகாது. ஏன்னா வறுத்து தானே வைக்கிறோம். 2 மாதத்துக்குனாலும் அது இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது அரைச்சிட்டு அதை நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி நம்ம இதை கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி விதவிதமாக கடையில் போய் என்னென்னமோ ஸ்வீட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் முந்திலாம் எங்கள் ஆச்சி எல்லோரும் இருக்கும் போது அப்போல்லாம் என்னன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே ஒரு ஸ்வீட்டு டக்குன்னு ரெடி பண்ணுவாங்க. அப்படி நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு தான் இது. ஆடி கும்மாயம்ன்றது ஆடி மாதத்தில் பண்ணுறதுனால இது ஆடி கும்மாயம் அப்படி சொல்லி அதுக்கு பேர் வேறு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அதை பற்றி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட்டு ஏன் ஆடி மாதத்தில் ஸ்பெஷலாக செய்கிறாங்க அப்படின்றத பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி தெரிஞ்சால். இது செட்டிநாடு சைடு ஃபேமஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். செட்டிநாடு பக்கம் இந்த ஸ்வீட்டு ஆடி மாதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நான் கருப்பட்டியில் தான் செய்ய போகிறேன். இது வெல்லத்துலேயும் செய்வாங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி செய்வாங்க. சளிச்சதில் பார்த்திங்களா எவ்வளோ திப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அது நமக்கு வேஸ்ட்டு தான், அதை தூர போட்டுடலாம். இப்போ இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். நம்ம வறுத்து அரைச்சி சலித்த மாவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது நிறையா இருந்தது அப்படின்னா இதை ஒரு நல்ல ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். அதிகமாக செஞ்சு வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் இந்த மாவை அரைச்சி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். 1 டம்ளர் போக எனக்கு மிச்சம் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். அதனால் நான் இவ்வளோ மாவையும் சேர்த்து போட்டு தான் நான் செய்ய போகிறேன். இப்போ 2 டம்ளர் மாவு இருக்குது அப்படின்னா கூட 1 டம்ளர் செஞ்சுட்டு 1 டம்ளரை எடுத்து வச்சிடலாம். இருக்கிறது 1 டம்ளர் போக அடுத்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே செய்ய போகிறேன். 1 டம்ளர் உளுந்து எடுத்தோம்ல, அதுக்கு நான் 1 டம்ளர் கருப்பட்டி எடுத்திருக்கேன். 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். உளுந்து 1 டம்ளர் எடுத்தோம்னா அதே அளவுக்கே கருப்பட்டி எடுங்க. கருப்பட்டினாலும் சரி, வெல்லம்னாலும் சரி, நாட்டு சக்கரைனாலும் சரி, உளுந்து எந்த அளவு அளக்குறோமோ அதே அளவே
அதையும் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து 1 டம்ளர் கருப்பட்டிக்கு 2.5 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது வந்து அந்த கட்டி கரைஞ்சா போதும். அந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சா போதும். கரைஞ்ச பிறகு அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்திலே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதெல்லாம் வருத்தம்ல, அதே பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். நிறையா பாத்திரங்கள் எதுக்கு வேஸ்ட்டாக அழுக்குப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தெல்லாம் வருத்தம்ல, அந்த பாத்திரத்துலேயே தான் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். கடையில் போயிட்டு நிறையா ஸ்வீட்டெல்லாம் வாங்கி நம்ம இது சாப்பிட்றதுக்கு வீட்டில் டக்குன்னு இந்த மாதிரியான ஸ்வீட்டு செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. உளுந்து சேர்த்துருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு நல்லது தான், கருப்பட்டியும் நல்லது தான். அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை வந்து நல்லா அந்த மாவு போடுறோம்ல, அந்த சூட்டோடையே அந்த மாவை போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இல்லைன்னா வந்து கட்டி கட்டியாக இருக்கும். நான் வந்து இந்த விஸ்கு வச்சு நல்லா கிண்டி விட்ருக்கேன். நீங்கள் வந்து ஆறின பிறகு கை வச்சு கிண்டிக்கோங்க. நல்லா கையை வச்சு அதை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள், அது கரைஞ்சிரும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த 1 கப்பு நம்ம எடுத்தோம்ல உளுந்து, அதே கப்பில் அந்த 1 கப் அளவுக்கு நெய் பாதி ரீஃபைண்ட் ஆயில், இல்லை நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா உளுந்து போட்டிருக்கிறது, நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லது தான். பாதி அளவு எடுத்துட்டு அதை இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். களி கிண்டுவோம்ல, எண்ணெய் சேர்த்து களி கிண்டுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். கிண்டிக்கிட்டே இருக்க கட்டி ஆயிரும், நல்லா திரண்டு வரும். நம்ம வந்து இடையில அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல நெய்யும் எண்ணெயும், அதையும் சேர்த்து இதோட கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை விட்டுறாமல் கிண்டுங்க, ஏன்னா இது வந்து கட்டி பட்டுரும், அடி பிடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நான் சொல்கிறது வேணுமா உங்களுக்கு ரொம்ப நேரம் கிண்டுறது மாதிரி தெரியும், ஆனால் வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாரம்பரியமான இந்த மாதிரியான ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து உணவுகள் நம்ம வீட்டில் செய்யும் போது நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப பிள்ளைங்களும் அதை கற்றுக்குருவாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான ஸ்வீட்டெல்லாம் இருக்குது, முன்னோர்கள் இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் செய்வாங்க அப்படின்றதும் அவங்களுக்கும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டே வருது. நிறையா பேருக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரிகிறது கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். அடுத்த தலைமுறைக்கும் இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம். ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது விடாமல் வந்துகிட்டே இருக்கும்ல. அதனால் இந்த மாதிரியான பாரம்பரியமான உணவுகள்லாம் உங்கள் வீட்டிலையே செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. அந்த ஸ்வீட்டு வந்து நம்ம மறந்துடக்கூடாதுல்ல. இதை சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அடுப்பில் வச்சு அந்த கருப்பட்டியை கொதிக்க விட்டுட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணோம்னா அந்த தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அப்படியே மாவை போட்டு கிளறுவாங்க. அப்படியும் செய்யலாம். நம்ம தனியாக வச்சு கலந்து நம்மளை கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கூட நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். இடையில இப்படி நம்ம கலந்து வச்ச நெய்யும் எண்ணெயும் சேர்த்து இப்படி கிண்டுங்க. விடும்போது மேலே நிற்கிது பார்த்திங்களா, அவ்வளவே உள்ளே வந்து அப்சர்வ் ஆயிரும், உள்ளே இழுத்துக்கிறோம். அந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்கிறோம். நான் வந்து எடுத்து வச்ச அவ்வளோ எண்ணெயும் நான் ஊற்றிட்டேன். நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு அதோட அந்த இது தெரியுதா, பக்குவம் தெரியுதா. அது அழகாக அந்த சட்டியில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா
கொஞ்சமாக கூட இப்போ நம்ம ஒரு டம்ளர் செஞ்சோம்ல அதே டம்ளர் அளவுக்கு கூட இது பண்ணிவிட்டு மாவு எடுத்து கரைக்கும் போது ஒரு அரை டம்ளர் மாவு எடுத்து கூட கரைச்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து. ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா இருக்கும் இது. இது வந்து நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த அளவு கரெக்டு, ஏன்னா கரெக்டான அளவு இனிப்பில் கரெக்டாக இருக்கும். இனிப்பு அதிகமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அந்த கருப்பட்டியை வந்து நீங்கள் கூட கொஞ்சம் அளவு சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த அளவு போதும், உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அடுப்பு வந்து சிம்லேயே தான் வச்சுருக்கேன். ஒரு இடத்துல கூட நான் ஃபுல் ஃப்ளேம் வைக்கவே இல்லை. ஸ்டவ்வு சிம்லேயே தான் இருக்குது. ஃபுல்லாக நான் சிம்மில் வச்சே தான் செஞ்சுருக்கேன். அது எடுத்து விடும் போது அழகாக அப்படி நிற்கிது பார்த்தீங்களா, இது தாங்க பக்குவம். நல்லா திரண்டு அந்த கடைசியாக ஊற்றுன நெய் வந்து வெளியில் வர்றது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஆடி கும்மாயம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இனி இதை நம்ம ஆறவும் சாப்பிட வேண்டியது தான் வேலை. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். இதே மாதிரியா நிறையா வீடியோக்கள் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இனி அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் நான் இது மாதிரி போடுவேன். நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.